கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறது திமுக அரசு என்ற நம்பிக்கையுடன் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். சாதனை சரித்திரம் தொடர்வதற்கு மட்டுமல்ல, செய்த சாதனைகளுக்காக மக்களின் அங்கீகாரமாகவும் இந்த வெற்றி அமைந்துள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகளில் அடைய வேண்டிய நம்பிக்கையை 5 மாதத்தில் பெற்ற பெருமித உணர்வை தாம் அடைவதாகவும், 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய சாதனைகளை 5 மாதத்தில் செய்ததால் கிடைத்த வெற்றி இது என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த மாபெரும் வெற்றியாக உழைத்த அனைவருக்கும் தன் நெஞ்சத்தின் அடி ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 140 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் 138 இடங்களில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. 1381 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளில் சற்று முன் வரை 1010 இடங்களில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் பல இடங்களில் திமுக கூட்டணியினர் முன்னணியில் உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமுள்ள 11 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. அதேபோல் 98 மொத்த ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளில் திமுக கூட்டணி 78 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. எஞ்சிய 20 இடங்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 16 மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கான போட்டியில் 13 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. 2இல் முன்னணியில் உள்ளது. 154 ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கான போட்டியில் 93 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 14 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. அதேபோல் 138 ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கான தேர்தலில் 95 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி வாகை சூடியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 13 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளையும் திமுக கூட்டணியே தன்வசப்படுத்தியுள்ளது. அதேபோல் 127 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளுக்கான இடங்களில் திமுக கூட்டணி 84 இடங்களை கைப்பற்றியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 12 மாவட்ட கவுன்சிலர் பதவியிடங்களையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. திமுக 11 இடங்களிலும் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல் 9 ஒன்றியங்களிலும் திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. 122 ஒன்றிய கவுன்சிலர்கள் பதவிகளுக்கான இடங்களில் திமுக கூட்டணி 91 இடங்களில் வெற்றி வாகை சூடியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமுள்ள 14 மாவட்ட கவுன்சிலர் இடங்களையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. 10 இடங்களை திமுகவும் 3 இடங்களில் காங்கிரசும் ஒரு இடத்தை மதிமுகவும் கைப்பற்றியுள்ளது. அதேபோல் 144 ஒன்றிய கவுன்சிலர் இடங்களில் 120 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 28 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் திமுக கூட்டணி 27 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அதேபோல் 293 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளில் திமுக கூட்டணி 214 இடங்களை தன்வசப்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 13 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றியுள்ளது. அதேபோல் 125 ஒன்றிய கவுன்சிலர் பதவிகளுக்கான தேர்தலில் 77 இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 17 மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கான தேர்தலில் 17 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக சார்பில் ஏற்கனவே 2 மாவட்ட கவுன்சிலர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே 180 ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கான போட்டியில் 151 இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தபோது மிக கடுமையான நிதி நெருக்கடி இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளில் 200க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டினோம், நிறைவேற்றியும் வருகின்றோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து வருகின்றோம். இந்த உழைப்புக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம்தான் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் வெற்றி என முதலமைச்சர் கூறியுள்ளார்.
திமுக அரசு மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காப்போம், மக்களை காப்போம் என்று உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துள்ள வெற்றி உற்சாகமடைய வைத்துள்ளது, ஊக்கமளிப்பதாக உள்ளது, மேலும் உழைக்க தூண்டுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லக்கிம்பூர் வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை கோரி ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் குழுவினர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து மனு அளித்தனர். வன்முறைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்திய காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்றிய உள்துறை இணை அமைச்சரை நீக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். லக்கிம்பூர் வன்முறையில் பாஜகவினரின் பங்கு குறித்த ஆவணங்களையும் அவர்கள் வழங்கினர். லக்கிம்பூர் வன்முறைக்கு காரணமான ஒன்றிய இணை அமைச்சர் அஜய் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்யுமாறு குடியரசுத் தலைவரை சந்தித்து வலியுறுத்தியதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளின் தந்தை உள்துறை இணை அமைச்சர் பதவியில் இருக்கும் வரை நீதி கிடைக்க வாய்ப்பில்லை என்று அவர் கூறியுள்ளார். இந்திய பொருளாதாரம் நடப்பு ஆண்டில் 9.5% வளர்ச்சியடையும் என சர்வதேச நிதியம் கணித்துள்ளது. வணிக வளர்ச்சிக்கான சீர்திருத்தங்களை மேற்கொண்டது மற்றும் தடுப்பூசி போடுவதை வேகப்படுத்தியது போன்ற நடவடிக்கைகளால் கொரோனா பாதிப்பிலிருந்து இந்திய பொருளாதாரத்தின் மீட்சி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் மசோதா குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பேசுகின்றார். கே ராஜன் குழு பரிந்துரைகளின்படி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவதற்காக நீட் விலக்கு மசோதா தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தெலுங்கானா மாநில அமைச்சர் ராமராவை திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கடிதத்தையும் நீட் தேர்வு பாதிப்பு குறித்து தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட நீதியரசர் கே ராஜன் குழுவின் பரிந்துரைகளையும் வழங்கினார். அப்போது வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உடனிருந்தார். புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. புதுச்சேரியில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யாமல் அவசரமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சூழலில் உள்ளாட்சி தேர்தல் வழக்கில் உத்தரவு பிறப்பித்ததால் தங்கள் தரப்பு கருத்தையும் கேட்க கோரி திமுக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று உலகம் முழுவதும் குறைந்து வரும் நிலையில் அடுத்த மாதம் தடுப்பூசி செலுத்திய அனைத்து பயணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் இன்றி அனுமதி வழங்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மெக்சிகோ உள்ளிட்ட அண்டை நாடுகளின் எல்லைகளும் திறக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. பாதுகாப்பான மற்றும் நெகிழ்ச்சியான உலகத்தை உருவாக்க உறுதி ஏற்போம் என ஐநா சபை பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினமான இன்று அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பேரிடர் ஆபத்துகளான புயல் அல்லது வெப்ப அலை குறித்த எச்சரிக்கை அறிவிப்பை 24 மணி நேரம் முன்னதாக அறிவிக்கும் பொழுது 30% நேரத்தை குறைக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்களுக்கு மட்டும் கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தலாம் என உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரை செய்துள்ளது. பெரும்பாலான மக்களுக்கு 2 டோஸ் தடுப்பூசி போடப்பட்ட பிறகே பூஸ்டர் தடுப்பூசி திட்டத்தை தொடங்க வேண்டும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. அக்டோபர் 13ஆம் தேதியான இன்று சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றது. உலகளாவிய பேரிடர் விழிப்புணர்வு மற்றும் பேரிடர் குறைப்பு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதற்காக பேரிடர் அபாய குறைப்புக்கான சர்வதேச தினம் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் 1989இல் தொடங்கப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 13ஆம் தேதி சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினமாக கொண்டாடப்படுகின்றது. ஐபிஎல் தொடரின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. சார்ஜாவில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் நடைபெறும் இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் பயிற்சி ஆட்டத்தில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இந்திய அணி விளையாடுகின்றது. வருகிற அக்டோபர் 18ஆம் தேதி துபாயில் நடைபெறும் முதல் பயிற்சி ஆட்டத்தில் இங்கிலாந்தை எதிர்கொள்ளும் இந்தியா 20ஆம் தேதி அதே மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுடன் மோதுகின்றது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் போது இந்திய அணியில் நெட்பந்து வீச்சாளராக
அவேஷ்கான், வெங்கடேஷ், உம்ரான் மாலிக் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் தொடரில் சிறப்பாக செயல்பட்டதைத் தொடர்ந்து 3 வீரர்களும் இந்திய அணியுடன் இணைகின்றனர். சையத் முஸ்தா அலி தொடரில் கலீல் அகமது இடம்பெறுவதில் சந்தேகம் எழுந்துள்ளது. ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய போது ஏற்பட்ட காயம் காரணமாக அவதிப்பட்டு வருகின்றார். இந்த நிலையில் சையத் முஸ்தக் அலி தொடரில் ராஜஸ்தான் அணியில் உள்ள அவர் விளையாடுவதில் சந்தேகம் எழுந்துள்ளது. இன்று நடைபெறும் 2வது ஐபிஎல் குவாலிஃபயர் முடிந்தவுடன் வங்கதேச அணியுடன் இணைய வேண்டும் என ஷகிப் அல் ஹசனுக்கு அந்த அணி நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. இதனால் இன்றைய போட்டியில் டெல்லியை வீழ்த்தி கொல்கத்தா வெற்றி பெற்றாலும் இறுதிப் போட்டியில் ஷகிர் அல் ஹசன் விளையாட மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியில் முன்னாள் கேப்டன் மேத்யூஸ் மீண்டும் இணைந்துள்ளார். முன்னதாக இலங்கை கிரிக்கெட் வாரியம் வெளியிட்ட வீரர்கள் பட்டியலில் மேத்யூஸ் பெயர் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் வீரர்கள் பட்டியலில் மேத்யூஸ் பெயரை மீண்டும் இணைக்க உள்ளதாக அந்த அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வரும் பிரபாஸ் அடுத்தடுத்து நடிக்க உள்ள படம் 8 மொழிகளில் தயாராக உள்ளது. அப்படத்திற்கு ஸ்பிரிட் என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் அர்ஜுன் ரெட்டி பட இயக்குனர் சந்தீப் இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். இந்த படத்தில் ஸ்பிரிட் படத்தில் பிரபாஸுக்கு ஜோடியாக நடிகை கரீனா கபூர் ஹீரோயினாக நடிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழில் விசால், ஜெயம் ரவி, அஜித் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்த பிரபலமான லட்சுமி மேனன் தற்போது புதிய படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். இதுவரை கமர்ஷியல் படங்களில் நடித்த லட்சுமி மேனன் தற்போது முதல் தடவையாக கதாநாயகிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் சவாலான மனநோயாளி கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கின்றார். இந்த படத்தை ரமேஷ் சுப்பிரமணியன் இயக்கவுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 2 தினங்களுக்கு வங்கக்கடல் பகுதியிலும் அரபிக்கடல் பகுதியிலும் சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோவில்களில் காணிக்கையாக பெற்ற நகைகளை தங்க கட்டிகளாக மாற்றி வங்கிகளில் முதலீடு செய்யும் திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். திருவேற்காடு, இருக்கன்குடி, சமயபுரம் ஆகிய கோவில்களில் தங்க நகைகளை உருக்கி 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் டெபாசிட் செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. வருவாய் நிர்வாகத்திற்கான இணையதளம், துணை ஆணையர்களுக்கான வலைதளம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான மாவட்ட மாறுதல் வலைதளம் உள்ளிட்ட இணையவழி சேவைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றார். நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மற்றும் தலைமை செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 28,394 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 2.25 அடி உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இன்று நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 82.92 அடியிலிருந்து 85.17 அடியாக உயர்ந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தமிழ்நாட்டு எல்லைப் பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எல்லைப் பகுதியில் உள்ள பிலிகுண்டுலுவுக்கு காவிரி நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இன்றைய நிலவரப்படி பிலிகுண்டுலுவுக்கு காவிரி நீர்வரத்து 21,000 கன அடியிலிருந்து 25,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 20,28,000 மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு உள்ளிட்ட நோய் உள்ளவர்கள், எண்முறை சிகிச்சையும் தேவைப்படுபவர்கள், சுய டயாலிசிஸ் செய்து கொள்பவர்களுக்கு வீடு தேடி சென்று சிகிச்சை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சரும்
திமுக துணை பொதுச் செயலாளருமான பொன்முடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் அமைச்சர் பொன்முடி தலைமையில் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமுள்ள 14 மாவட்ட கவுன்சிலர் இடங்களையும் திமுக கூட்டணியை கைப்பற்றியது. தென்காசி நகர செயலாளர் சாதிக் தலைமையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றுள்ளது. இதனை திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 9 மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்களில் அதிமுக படுதோல்வி அடைந்துள்ளது. பல இடங்களில் டெபாசிட்டையும் இழந்துள்ளது. மொத்தமுள்ள 140 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளில் வெறும் 2 இடங்களில் மட்டுமே அதிமுக முன்னிலையில் உள்ளது. ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக மட்டுமல்லாது பாமக, பாஜக, அமமுக ஆகிய கட்சிகளும் பல இடங்களில் டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளன. ஊரக உள்ளாட்சி தேர்தல் களத்தில் இறங்கிய நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளும் போட்டியிட்ட பெரும்பான்மையான இடங்களில் டெபாசிட்டை இழந்துள்ளன.